ரொம்ப ரொம்ப ஜாலியா இந்த வாரம் பாத்தீங்கன்னா ட்ரோனை வச்சு, அதுக்கப்புறம் பரிசலை வச்சு, அதுக்கப்புறம் சதுப்பு நிலம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மீன் பொழிச்சல்னு தாறுமாறா இருந்துச்சு மக்களே. இந்த வாரம் எங்களுக்கு ஃபுல்லா சொல்றேன் வாங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா எங்கள் பயணம் பரிசலில் தான் ஆரம்பிச்சிச்சு. பரிசல் எடுத்துக்கிட்டு போய் ஒரு சதுப்பு நிலத்தில் மீனை பிடிச்சோம். இங்கே பாருங்கள் எப்படி மீன் அடிக்குதுன்னு. சரியான மீன் வேட்டை மக்களே. பிடிச்ச மீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சைஸாக இருந்துச்சு. இந்த வாரம் நண்பர்களே எங்களுக்கு பெருசாக அவுரி மீன் கிடைக்கல. ஆனால் விரால் மீன் நிறைய கிடைச்சிச்சு. பிடிச்சதுல பெரிய பெரிய விரால் மீனை எடுத்துகிட்டு சமைக்க போயிட்டோம். பிடிச்ச மீன் எல்லாத்தையும் அருமையாக சுத்தம் பண்ணி சமைக்கிற இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். சமைக்கிறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப வித்தியாசமாக சமைக்க போகிறோம். மீன் பொழிச்சல் மாதிரி ஏதோ ஒரு ஐட்டம் செய்ய போகிறோம். நமக்கு சமைச்சு தரது போகிறது பார்த்தீங்கன்னா ஆஷிகனா தான். ஆஷிகனா சமைக்கிறதுல பட்டாசு கலப்புவார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அடிபொலியாக வெங்காயம் தக்காளி அது இதுன்னு என்னத்தையோ போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பார்க்க ஆனால் அழகாக இருந்துச்சு, கலர்ஃபுல்லாக. ஃபர்ஸ்ட்டு என்னமோ இந்த வெங்காயம் தக்காளி அதை தான் ரெடி பண்ணாரு. அதுக்கப்புறம் மீனில் பார்த்தீங்கன்னா மசாலா தடவி அதோட வயிற்றுக்குள்ள இந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வச்சு வாழை இலையை போட்டு நல்லா சுருட்டி எடுத்துட்டாரு. எதுக்குன்னு தெரியல. இவ்வளோதான் நண்பர்களே. அப்படியே அடுப்பை பற்ற வச்சு விட்டா என் கை கீழே எரிஞ்சு போயிருச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்னு சட்டியை வச்சு சட்டியில் பார்த்தீங்கன்னா வாழை இலையில சுருட்டுனா அந்த மீனை வச்சு விட்டாரு. மீனை பார்த்தீங்கன்னா பொறுமையாக தான் வேக வைக்கணும். அவசரப்பட்டு வேக வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொறுமையாக நெருப்பை வச்சு இந்த பக்கம் கொஞ்சம் நேரம் அந்த பக்கம் கொஞ்சம் நேரம்னு பிரட்டி பிரட்டி வேக வச்சாரு. மீன் வேக வேக பார்த்தீங்கன்னா வாசனை அவ்வளோ அருமையாக வந்துச்சு. இதுக்கு மேலே கண்டிப்பாக பசி தாங்க முடியாதுன்னா வெந்தாலும் வேகலைனாலும் பரவாயில்ல எடுத்து வைன்னு சொல்லிட்டா வேக வேகமாக பிரித்து பார்த்தா செக்க செவேர்னு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கு மக்களே. பஞ்சு மாதிரி வெந்திருக்கு மீன். சும்மா சொல்லக்கூடாது நண்பர்களே. மீன் பார்த்தீங்கன்னா அல்வா துண்டு மாதிரி வெந்திருக்கு. கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் எடுத்து வச்சு அதில் டிப் பண்ணி சாப்பிட்டு பார்த்தா சுவையோ சுவை மக்களே. இந்த ஃபுல் வீடியோவை நீங்கள் பார்க்க ஆசைப்பட்டா அம்புக்குறி காட்டுற இடத்த கிளிக் பண்ணி பாருங்கள். முழு வீடியோ இருக்குது. மறக்காமல் பார்த்துட்டு ஒரு லைக்கை போடுங்க. உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே.